ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ போடலான்னு இருக்கோன்னா இந்த திங்ஸ் வச்சு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, கெஸ் பண்ணுங்க. ஓகேவா? இத்தனோட திங்ஸ் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வெறும் கத்தி போல ப்ளூ. மெயின் திங்கே என்னன்னா டிஸ்டன்ஸு இதுதான். என்னென்னு உங்களுக்கு தெரியாது. இந்த லைட்ருக்கு நடுவில் இருக்குங்க பிளாக் கலரில், அதுக்கு பேர் என்ன? லைட்ரு. ஓகே, ஒரே நிமிஷம். 20% தான் காட்டுருக்கு கைஸ். 20% தான் இருக்காட்டுருக்கு. இதோ காட்டுற மாதிரி தெரியுதா? இது பேர் என்னது? அந்த லைட்டில் இருக்கும்ல, இருங்க காட்டுறேன். அழுத்தவே கஷ்டமாக இருக்கு கைஸ். இப்படி வச்சு அழுத்தணும்னு வைங்க, கையில் ஷாக் அடிச்சிடும். அதுதான் கைஸ் பயமாக இருக்குது. என்ன கைஸ் அழுத்தவே முடியல, ஸ்ட்ரென்த் இல்லையா? சரி, உங்களுக்காக அழுத்தி காட்டுறேன். ஐயோ சாக்கடிக்குது கைஸ். ஓகே, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா திஸ் ஒன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சால்ட்ரிங் மிஷின் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓட்டை போடுறது. ஐயோ சிக்கு போடுறது கைஸ். சரி, அதெல்லாம் அப்புறம் இல்லை. இதில் சால்ட்ரிங் மிஷின் வச்சு போடுறோம். உள்ளே போட்டாச்சு கைஸ். உள்ளே போடல, ப்ளக் பண்ணியாச்சு. ஓகே, சால்ட்ரிங் மிஷின் தான் கொஞ்சம் லேட்டாகும், ஹீட்டாக இது சீக்கிரம் ஆயிடும் கைஸ், அதனால தான் பிரச்சனை. ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு டப்பா நார்மலாக உங்ககிட்ட எவ்வளோ சின்னதாக இருக்குது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? இங்கே 2 ஓட்டை போட்டு 3 ஓட்டை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பென் கேப். சரியா? பென் கேப்புங்க, பென் பாடி. சரியா? ஒரு நிமிஷம். பென் பாடி இதை வந்து உங்களுக்கு கன் நாட்டை அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பக்கத்தில் இருக்குல்ல, இதை வந்து இங்கே வந்து ஒரு ஓட்டையில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சென்டரில். ஓகே, இது இருக்குல்ல, இது வந்து ஆப்போசிட்டாக வச்சு இந்த 2 உள்ள ஆப்போசிட்டில் வெளியே வர மாதிரி உள்ள ஓட்டை போட்டு வெளியே வர மாதிரி செஞ்சுக்கணும். ஓகேவா? ஆனால் இந்த மூடியில் செய்ய போகிறதில்ல கைஸ், மூடியில் செய்ய போகிறதில்ல, இதில் செய்ய போகிறோம். நான் சொன்னதை வந்து இதில் செய்ய போகிறோம். ஓகே, இது சூடாயிடுச்சுன்னா மூட்டை போடலாம். சூடே ஆகலை கைஸ், ஜஸ்ட்டு நடிப்பு. கத்திரிக்கோலில் ஓட்டை போட்டிங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை, உடஞ்சிரும் டப்பா. உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், வேஸ்ட்டு செய்யுது. இப்போ இது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஹீட் ஆயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட்டு ஓட்டையை அறக்க போகிறோம், அது கொஞ்சம் மேலே. ஓகே, லேசாக ஓட்டை போட்டுட்டு சிசர்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டை போட்டுக்கணும். அப்படின்னா இந்த கேப் போகிற அளவுக்கு. கைஸ், ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான். எனக்கு பிடிச்ச டிஜே ட்ரோன் வாங்குறது தான். யூடியூப்பில் ஆரம்பித்து காசு வாங்கி சேர்த்து வச்சு ஒரு டிஜேஐ நியோ வாங்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் ஒரு வ்ளாக் போட்டேன், சண்டே வ்ளாகு. அதுக்கு 500 வியூஸ் கிடச்சிது. அதுவே பெரிய விஷயம். என்னால் நம்ப முடியல, 500 வியூஸ் எனக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், இது ஓட்ட போட்டாச்சு. கரெக்டாக அது உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? அதோட அந்த சைஸ் அதோட பெருசாக போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. டைட்டாக உள்ள போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது ஓகே கைஸ். ஓகே, க்ளூ கன் இருக்குல்ல, அது ஹீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. க்ளூ கனை போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது அது என்னது? இது கைஸ், அது என்னது? லைட்டரில் இருக்கிறது. அதுக்கு ஓட்டை போட்டோம். அதுக்கு கரெக்டாக அந்த ஓட்டை போட்டதுக்கு கீழே நேராக ஒரு ஓட்டை, பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுங்க. அந்த சின்ன ஓட்டை அந்த ஒயர் உள்ள இருக்கு. ஓகே கைஸ், இந்த இது தேவையில்லை. இப்போ க்ளூ கன் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. க்ளூ கன் வளர்க்க கைஸ். சால்ட்ரிங் மிஷினுக்கு இதோட முடிஞ்சிச்சு. இந்த இரும்பாட்டை இருக்குல்ல, இரும்பாட்டை தெரியுதுல, அது வந்து உள்ளே போகணும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு ஒயர் இருக்கும், அதுவும் உள்ளே போகணும்.
அப்போ தான் அந்த ஸ்பார்க் வரையில் நம்ம சென்ட் அடிப்போல அந்த சென்ட் மேலே பட்டு நமக்கு ஒரு ஃபயர் இது. இது ஒன்று சொல்லிட்டேன், வீட்டில் இது வந்து தேவையில்லாத பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வாட் ஜாலி பர்பஸ். ஓகே, டிஸ்க்ளைமர் கொடுக்குறது. இதை ரெண்டுத்தையும் உள்ளே விட்டுறணும். ஓகே, இப்போ நான் விட்டது என்னது, இரும்பு இதை. ஓகேவா, அதுக்கு அடுத்து அந்த ஒயரை விடணும். அதுக்கு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க, அந்த இடத்த தாக்கிங்களே சின்ன ஓட்டை போட்டிங்கன்னா அந்த இது ஒயரை உள்ள விட்டுலாம். விட்டாச்சு கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா க்ளூ கன் ஹீட் ஆகிடுச்சா, ஓகே அதையும் எடுத்து விட்டுலாம் கைஸ். வச்சு நல்லா க்ளூ கன் வச்சு நல்லா ஓட்டம் இது பண்ணிக்கோங்க, வெளியே வரவாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை சுற்றி இதை கம் அப்படி பண்ணிட்டு உள்ளே விட்டுக்கோங்க. கரெக்டாக இது நேராக சென்டரில் இருக்கா இருக்கு கைஸ். இது என்ன இது கம்னால இதுதான். ஐயோ, இது ஒரு வேலை அதிகமாகிட்டே இருக்கு. 10 ரூபா க்ளூ ஸ்டிக்கை வைக்காம 15 ரூபான்னு என்னன்னு இதுதான் வந்து வேணாம். சும்மா அதில் போட்டால் தீந்துரு. எனக்கு என்ன இந்த பெரிய க்ளூகை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, சின்னதே வாங்கிக்கோங்க, கொஞ்சம் காம்பேக்டாவது இருக்கும். தெரியாமல் பெருசு தண்டை பண்ணிட்டேன். சின்னது கூட ஒரு 180 ருபீஸில் முடிஞ்சது, 400 இது. இதில் அப்படி என்ன இருக்குன்னா வாட் இஸ் திஸ்? 2 பிதுக்குலாம் போதும் கேஸ், இது உள்ளே போயிடும், அவ்வளோதான் முடிச்சு தீந்துடும். அதுக்கப்புறம் இந்த கன்னோட பேரை சொல்ல மாட்டேன், ஸ்மோக் கன்னு சொல்லலாம், ஃப்ளேம் கன்னு சொல்லலாம். ஸ்மோக் கன்னா எப்படின்னா உள்ள பவுட்ரு, ஏதாவது பவுடர் கூட வேணாம், ஏதாவது கலர் பேப்பர் பவுட்ரு அது மாதிரி உள்ளே போட்டு, அதான் இந்த பேர் இந்த கிணறுன்னு சொல்லுவாங்க என்னமோ ஒன்று, அது என்ன கோன் ஷேப்பில் இருக்கும், அதை உள்ள நடுவில் ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதை கட் பண்ணிட்டு இந்த இதுக்கு மேலே வச்சு பவுட்ரு பேப்பர்ஸ் எதாவது போடணும்னா போட்டுக்கோங்க. போட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த சென்ட் இருக்க சென்ட்டு பெர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. ஓகேவா, பெர்ஃப்யூம் இதை அடிச்சுட்டு இந்த மூடி இருக்குல்ல டக்குன்னு மூடிடும், நல்லா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு அழுத்துற இந்த இது இருக்குல்ல லைட்ரு, அது அழுத்துனீங்கன்னா போதுங்க, டொமேனில் ஒன்று வரும் பாருங்க. ஓகே இருங்க, அந்த சென்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், சென்ட்டு நான் வந்து எங்கேஜ் சென்ட் அடிக்கிறேன், அது ஒரு பிராண்டு கைஸ். நல்லா குலுக்கி 10 தட்டு அடிச்சிங்கன்னு வைங்க, நெருப்பு சூப்பராக வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 டக்குன்னு முடியல கைஸ். மூடியாச்சா ஒரு ஃப்ளேம் வரும் பாருங்க. ஐயோ என்ன கைஸ் இது, நல்லா ஒட்டலையாக இருக்குது. சாரி, போச்சு, எவ்ரிதிங் கான், பர்ஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். பிரச்சனை என்னன்னா உள்ளே போகிற அளவுக்கு ஓட்ட போடணும், இன்னும் சூடாக தான் இருக்குது கைஸ், இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிடலாம். நல்லா இது ஒயர் சிக்கு போட்டுச்சா. ஓகே கைஸ், இதை போட்டு நல்லா இந்த லைட் இருக்கு ஐஃபோன் யூசர்ஸ்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், ஐஃபோன் மட்டும் தயவுசெஞ்சு வாங்கிறாதீங்க, சீக்கிரம் ட்ரை ஆகிடுது கேஸ். இப்போ பாருங்கள் அப்படியே 20% நல்லாட்டு வந்துச்சு, இப்போ 10 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இதை ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் கேஸ், முடிச்சு விட்டு போங்க தான், வீடியோ சேவ் ஆகிறது சுவிட்ச் ஆஃப் தான் ஆகும். மை காட், எனக்கு என்னமோ சீக்கிரம் முடிஞ்சிரு, சார்ஜ் தீர்ந்து தோணுது. வளர்றேன் நல்லா ஓட்டப்போடு வரப்போ பெரிய குட்டி எடுத்து ஓட்ட போடுவீங்களா? ஓகே கேஸ், பெரிய ஓகே பெரிய இருக்கிறது ஓட்ட போட்டதில் அதோட பெருசாக தான் வேணும், இன்னும் எவ்வளோ பெருசு ஓப்பன் பண்ண ஓடுறதுக்கு மாட்டேன். ஒதுக்கிது கேஸ் அந்த இடமே ஓட்ட போட்டது.
உள்ளேயும் போமா போயிடுச்சு கேஸ். நல்லா உள்ள போ. உள்ள போச்சு. நல்லாவே போயிடுச்சு. ஆனால் இவ்வளோலாம் போச்சுன்னா அடிச்சா அடிக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டு சூப்பராக வந்துச்சு. அதுதான் சொன்னேங்க, லைட்ரு இவ்வளோ பெருசு யூஸ் பண்ணக்கூடாது. சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா எவ்வளோ பவர் வந்துச்சுன்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.